ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். இதை விட சிம்பிளாக சிக்கன் குழம்பு பண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோம், அதுவும் தக்காளி இல்லாமல். ஸோ இந்த ஈஸியான சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சதும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்ட பின்னாடி நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஃப்ளேம் பார்த்திங்கன்னா அடுப்போட ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்துடும். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா இன்னும் வேக பத்தலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். சிக்கன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் மிச்ச மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், குழம்புக்கு தேவையான அளவு திக்காயி சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கொத்து அளவுக்கு மல்லித்தலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கரம் மசாலாவும் மல்லித்தூளும் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இறக்க போகிற டைமில் தான் பார்த்திங்கன்னா சேர்க்கணும். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை விட சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்கவே முடியாதுங்க, அதுவும் தக்காளி இல்லாமல். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.